கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். லென்த் நாட்கள் துவங்கிவிட்டது. ஏப்ரல் 20ஆம் தேதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை, பஸ்கா பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். அதுக்கு முன்பான இந்த நாட்களை நாம் விசேஷித்து கொண்டு இந்த நாட்களிலே சிலுவையை குறித்து நாம் தியானிக்கவிருக்கிறோம். இந்த தியானம் நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக மாற்றிவிடும். நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றி தேவனோடு இருக்கக்கூடிய ஜெப உறவில், ஐக்கியத்தில் நம்மை அதிகமாக பலப்படுத்திவிடும் என்கிறதுல சந்தேகமே இல்லை. இந்த நாட்களை தவற விடாமல் இந்த தியானத்தில் பங்கு பெற்று கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சம்பாதித்த ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்ள நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினால் எண்ணி முடியாத ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களையே இந்த நாட்களிலே நம்ம தியானிக்கவிருக்கிறோம். ரோமர் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 26வது வசனத்தை பாருங்கள். கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதம் என்ன? தேவனுடைய கிருபை. நாம் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படிக்காகவே கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை அவர் சிந்தி கொடுத்தார். அவர் சிந்தின விலையேறப்பட்ட இரத்தத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில பலிக்கிறதாம். அதற்காகவே தம்மை கிருபாதார பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். கிருபாதார பலி என்ற அந்த வார்த்தை இங்கிலீஷில் ப்ரொபிஷியேட்டரி சாக்ரிஃபைஸ் என்ற வார்த்தையில வருகிறது. அதாவது தேவனுடைய உக்கிர கோபத்தை தணிய பண்ணக்கூடிய பலியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தில் விழுந்து போன மனுஷன் தேவனுடைய கோபத்தை மாத்திரமே பெற்றுக்கொள்ள தகுதியுடையவனாக இருக்கிறான். தேவனுடைய தண்டனை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதனால் வரக்கூடிய சாபங்கள், முடிவாக நரக தண்டனையை பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரமே தகுதி உடையவனாக இருக்கிற மனுஷனுக்கு தேவன் தம்முடைய கிருபையை பாராட்ட விரும்புகிறார். தகுதியே இல்லாத மனுஷனுக்கு தேவன் பாராட்டக்கூடிய தயவு தான் அந்த கிருபை. அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்காகவே கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து கிருபாதார பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தார். கிருபைக்கு ஆதாரமான பலியாக, கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள செய்கிற பலியாக தம்மையே ஒப்பு கொடுத்தார் என்கிறதை அந்த வசனத்தில் நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த கிருபையை குறித்து பழைய ஏற்பாட்டில் தேவன் அற்புதமாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். மோசேயினிடத்தில் தேவன் சொல்லி உண்டாக்கும்படிக்காக சொல்லியிருந்த ஆசாரிப்பு கூடாரத்திலையும் சரி, சாலமோன் மூலியமாக கட்டியிருந்த தேவனுடைய ஆலயத்திலும் சரி, அந்த ஆசாரிப்பு கூடாரம் 2 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கும். பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கும். எபிரேயர் புஸ்தகம் 9ஆவது அதிகாரம் 2லிருந்து 5 வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த பெட்டிக்குள்ளாக 3 பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தது. தேவனுடைய 10 கட்டளை வைக்கப்பட்டிருந்தது, மன்னா வைக்கப்பட்டிருந்தது, ஆரோனுடைய துளிர்த்த கோல் வைக்கப்பட்டிருந்தது. இந்த 3 பொருட்களும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கீழ்ப்படியாமையினால் செய்த பாவத்திற்கு அடையாளமாக அதற்குள்ளாக வைக்கப்பட்டிருந்தது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் விக்கிரக ஆராதனையில் அவர்கள் விழுந்து போனார்கள். அந்த பாவம் அதற்குள்ளாக வைக்கப்பட்டிருந்தது. மன்னாவினாலே அவர்கள் ஒவ்வொரு நாளும் வனாந்தரத்தில் போஷிக்கப்பட்டார்கள். 6 நாட்கள் அந்த மன்னா பொழியும். 7வது நாட்கள் அவர்கள் கர்த்தருக்குள்ளாக ஓய்ந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் அந்த மன்னா பொழியும் பொழுது அவர்கள் வெளியே புறப்பட்டு சென்று மன்னாவை பொறுக்கி கொண்டு வந்து இடித்து வேவித்து அப்பம் சுட்டு அதை சாப்பிட வேண்டும். இப்படியாகத்தான் தேவன் தம்முடைய ஜனத்தை வனாந்தரத்தில் போஷித்து கொண்டு வந்தார். இதையெல்லாம் கொண்டு தேவன் அவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார்? அனுதினமும் அவர்கள் தேவனை தேட வேண்டும். ஓய்வு நாளிலே கர்த்தருக்குள்ளாக ஓய்ந்திருந்து அந்த நாளை பரிசுத்தமாக அனுசரிக்க வேண்டும் என்கிற அந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கும்படிக்காகவே 40 வருஷமாக 30 லட்சம் ஜனங்களுக்கு அப்படியாக மன்னாவை கொண்டு அவர் போஷித்தார். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலேயும் பிழைப்பான் என்கிறதை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், அதற்காகவே தேவன் அந்த காரியத்தை செய்திருந்தார். ஆனால் இந்த ஜனங்கள் அந்த மன்னாவை என்னுடைய இருதயம் அரோசிக்கிறது என்று சொல்லி சொன்னார்கள். அந்த மன்னா வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு குறிக்கிறது. அவரோடு இருக்கக்கூடிய அனுதின உறவு. ஞாயிற்றுக்கிழமையில நம்ம சபை கூடி வந்து அவரை ஆராதிக்கிறதுக்கு அது அடையாளமாக இருக்கிறது. இந்த காரியத்தில் உண்டாகிற இந்த பாவத்தை அடையாளப்படுத்துகிறது தான் அந்த மன்னா உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக வைக்கப்பட்டிருந்தது. ஆரோனுடைய துளிர்த்த கோல் தேவன் ஏற்படுத்தி வைத்த தம்முடைய ஊழியக்காரன், தேவன் ஏற்படுத்தி வைத்த அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியாமல் போகிறதுனால செய்கிற பாவங்களுக்கு அடையாளமாக
அதுவும் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக வைக்கப்பட்டு அந்த பெட்டியை ஒரு மூடியினால் மூடி, அந்த மூடிக்கு பெயரை கிருபாசன மூடி என்று சொல்லி தேவன் சொல்லியிருந்தார். அதற்கு மேலாக 2 கேருபீன்கள் செட்டைகளை விரித்து அந்த பெட்டியை பார்த்து கொண்டிருக்கிறது போல இருக்கும். அந்த கேருபீன்கள் தேவனுடைய பிரசன்னத்திற்கு அடையாளம். உடன்படிக்கை பெட்டி கல்வாரி சிலுவையிலே நமக்காக இரத்தம் சிந்தி மரித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை செல்ல வேண்டும். செல்வதற்கு முன்பாக தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் இஸ்ரவேல் தேசத்திற்காகவும் பாவ நிவாரணமாக பாவ பரிகார நாளில் பலியை செலுத்தி அந்த இரத்தத்தை கொண்டு சென்று அந்த கிருபாசன மூடியின் மேலே தெளிக்க வேண்டும். இப்போ அந்த கேருபீன்கள் குனிந்து பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது பெட்டிக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாவத்திற்கு அடையாளமான அந்த 3 பொருட்கள் தெரியாமல் குறுக்கில் தெளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அவர்கள் பார்ப்பார்கள். அதனால தான் அந்த மூடிக்கு பேர் கிருபாசன மூடி என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. என்றால் என்ன அர்த்தம்? ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தம் அவர்களுக்கு தண்டனையை கொடுக்காமல் தேவன் தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினால கிருபை பாராட்ட அவர் விரும்புகிறார். கிருபையை அவர் கொடுக்கிறார். 103வது சங்கீதத்தில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது நம்முடைய பாவத்திற்கு தக்கதாக அவர் தண்டிக்காமல், நம்முடைய அக்கிரமத்துக்கு தக்கதாக அவர் சரி கட்டாமலும் இருந்து பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு கிருபையை அவர் நமக்கு தருகிறார். பிரியமானவர்களே, இந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தை ஒரு மனுஷன் விசுவாசிக்கும் பொழுது தேவன் அளிக்கிற அந்த கிருபையை அந்த விதமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளாதவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் இது உங்களுடைய நாள். இந்த நாளில் ஏதோ என்னுடைய பாரம்பரிய பக்தியினால் அல்ல, அல்லது என்னுடைய நற்செயல்களினால அல்ல, அல்லது நான் பக்தியானவன் என்கிறது அல்ல, அல்லது இயேசுவை எனக்கு பிடிக்கும், அவர் என்னுடைய இருதயத்தில் தான் இருக்கிறார் என்று சொல்லுகிறதுனால அல்ல. மாறாக கல்வாரி சிலுவையில் என்னுடைய பாவத்தை சுமந்து அதற்குரிய தண்டனையை அவர் அனுபவித்து சிந்தின இரத்தத்தினால இன்றைக்கு தேவன் தம்முடைய கிருபையை எனக்கு பாராட்ட விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவுடைய கீழ்ப்படிதல், அவருடைய பரிசுத்த வாழ்க்கை, அவர் தேவனுடைய வார்த்தைக்கெல்லாம் முற்றிலுமாக கீழ்ப்படிந்ததினால் உண்டான ஆசீர்வாதங்களை என்னுடைய தகுதியை பார்க்காமல் தேவன் எனக்கு தயவால் கொடுக்க விரும்புகிறார். அதுதான் அந்த கிருபை. ஆகையால எபிரேயர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்கிற கிருபையை அடையவும் தைரியமாக அவருடைய கிருபாசன தண்டைக்கு நெருங்கி வரும்படிக்காக வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவருடைய தியாக பலியை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த கிருபையை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அந்த கிருபை இல்லாமல் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த கிருபையினால் தான் கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து சம்பாதித்த எண்ண முடியாத ஆசீர்வாதங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்கிறார். அந்த கிருபையினால தான் நம்முடைய பலவீனங்களை, பிரச்சனைகளை, போராட்டங்களை மேற்கொள்ள பலனை தேவன் நமக்கு தருகிறார். அந்த கிருபையினால தான் அன்றாட வாழ்க்கையில் பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை அவர் நமக்கு தருகிறார். அந்த கிருபையினால தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தயவுகளை, மனுஷ தயவுகளை, சாதகமான சூழ்நிலைகளை அவர் நமக்கு தருகிறார். ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தை விசுவாசித்து அந்த கிருபையை பெற்றவர்களாக நீங்கள் இருக்கலாம். அதற்காக இந்த நாட்களில் அதிகமாக தேவனை நம்ம துதித்து அவருடைய கிருபைக்காக நம்ம மகிமைப்படுத்துவோம். நம்ம அர்ப்பணித்துக் கொண்டு ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே, எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை நீர் வெளிப்படுத்தும்படிக்காகவே உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக நீர் ஒப்பு கொடுத்தீரே. அவர் சிந்தின இரத்தத்தினால் உண்டாயிருக்கக்கூடிய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்காக இந்த நாளில் அவருடைய பாதத்தில் வந்திருக்கிற நாங்கள் இயேசு கிறிஸ்துவ இரத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவருடைய இரத்தத்தை உறுதியாக நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் உம்முடைய கிருபைகளை நீர் விளங்க பண்ணுவீராக. எண்ணி முடியாத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்காக நீர் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே. ஆமேன்.